நான் செய்கிற இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோட நெருக்கமான சொந்தக்காரங்க ஒருத்தங்க இந்த பாஸ்தா என்கிட்ட செஞ்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இது வந்து செஞ்சுருந்தேன். இந்த ரிச் அண்ட் க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த பாஸ்தா பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் வேக வச்சிடலாம். நான் எப்போவுமே பாஸ்தா வந்து வெறும் பட்டரில் மட்டும் தான் செய்வேன். நீங்கள் ஆயில் ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் பட்டர் வந்து நிறைய சேர்த்துட்டு நான் 3 பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ சிக்கன் வந்து இதுக்கு போதும். இப்போ இந்த சிக்கனில் அதுக்கு தேவையான உப்பு, மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ இதெல்லாம் சேர்க்கிறதுக்கு வந்து அளவே கிடையாது. எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து சேர்த்துக்கணும். இந்த பாஸ்தாக்கு நம்ம வேறு எந்த ஸ்பைஸும் வந்து சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கங்க. இப்போ இந்த சிக்கன் வந்து 1/4 நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து மஷ்ரூம் சேர்த்துக்க போகிறேன். நான் மஷ்ரூம் வந்து 2 பாக்ஸ் வந்து எடுத்திருந்தேன். எனக்கு இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவை சாப்பிட்றத விட இந்த மஷ்ரூம், சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து மஷ்ரூம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். மஷ்ரூம் வெந்த பிறகு ஒரு ஸ்வீட் கார்ன் வந்து உருத்தி வச்சுருந்தேன். அதை அப்படியே ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன். இந்த சைடில் பாஸ்தா வேக வச்சிடலாம். நான் பெண்ணை பாஸ்தா வந்து 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாஸ்தா வேகிற தண்ணியில் வந்து உப்பும் ஆலிவ் ஆயிலும் வந்து போட்டிருந்தேன். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு பாஸ்தா சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க. இப்போ இந்த பேனில் வந்து ஒரு கேப்சிகம் வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து லேசாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது சும்மா சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். நான் என் மகளுக்கு நான் ஃபஸ்ட் அதிகமாக வந்து காரம் சேர்த்துக்கல. நீங்கள் இதில் இன்னும் அதிகமாக வந்து ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு வதக்கி எடுத்தீங்கன்னா சாலட் மாதிரி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பாஸ்தா வெந்துருச்சு. நான் வடித்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வடித்த பிறகு பச்சை தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இல்லைனா பாஸ்தா இன்னும் அதிகமாக வெந்துடும். இப்போ ஒரு பெரிய பேனில் நிறைய பட்டர் சேர்த்துக்கணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். மைதாவை சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த டைமில் வந்து பால் சேர்த்துக்கணும். நான் 1/2 லிட்டர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து இதில் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்த பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம இதில் மைதா சேர்த்துருக்கோம். ஸோ நல்லா வந்து கெட்டியாகி வரும். இப்போ இதில் க்ரீம் சேர்த்துக்க போகிறேன். ஒரு ஃபுல் பேக்கெட் வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இதில் மைதா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். பட் மைதா விட நீங்கள் க்ரீம் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு மொசரல்லா சீஸும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இனி வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன், பாஸ்தா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் திரும்ப இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, பெப்பர் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும். நான் என் மகளுக்காக ஃபஸ்ட்டு காரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு என் மகளுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்பவும் மசாலா சேர்த்து கொஞ்சமாக பட்டரும் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பாஸ்தா செஞ்சு ஹாட் பாக்ஸில் போட்டு எங்கிட்ட கேட்டவங்களுக்கு அனுப்பி வச்சுட்டேன். ஏற்கனவே நான் செஞ்ச பாஸ்தா அவங்க சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. அதனால தான் திரும்பவும் எங்கிட்ட செஞ்சு கேட்டிருந்தாங்க. நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி மைதாவை குறைச்சிட்டு பாலும் க்ரீமும் அதிகமாக சேர்த்து பாருங்கள். டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். சப்போஸ் இந்த பாஸ்தா ரொம்ப கெட்டியாச்சுன்னா பாஸ்தா வேக வச்சிருந்த தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.